நெஞ்சத்தை கில்லாதே இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மாயாவும் ஜீவாவும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு கௌதம் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. டென்ஷனாக உட்காந்துட்டு இருப்பாரு. அதை பார்த்த மதுமிதா, நீங்கள் எதுக்காக அவங்களையே வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க ரெண்டு பேரும் ஃப்யூச்சரில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஆக போகிறவங்க. அவங்க இந்த மாதிரி இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, ஃப்யூச்சரில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஆக போகிறவங்க ஃப்யூச்சரில் மட்டும்தான் அதெல்லாம் பண்ணணும், இப்போ பண்ணக்கூடாது. இப்போது நாம் கூட தான் ஃப்யூச்சரில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஆக போகிறோம், நாம் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே மதுமிதா அமைதியாகிடுவாங்க. ஜீவா மாயாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாயா, உன்னால தான் இப்போது என்னோட அக்கா உன்னோட அண்ணனை தனியாக மீட் பண்ணி பேசுகிற சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுமே, இங்கே பாரு ஜீவா, முதல்ல உங்கள் அக்கா பற்றி பேசுகிறத நிறுத்து. இங்கே வந்தது நீயும் நானும் ஜாலியாக இருக்கிறதுக்காக, ரொமான்டிக்காக இருக்கிறதுக்காக, உங்கள் அக்கா ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக ஒன்றும் நான் இதை ஏற்பாடு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. மாயா எது சொன்னாலும், ஜீவா எது சொன்னாலும் மாயா கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்னை குத்தி காமிச்சு பேசுறியா அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஜீவா மாயா கிட்ட, உண்மையாக ரொமான்டிக்காக இருக்கிறதுனா எது தெரியுமா? ஒருத்தருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது நான் அப்படி நடந்துக்கலன்னு சொல்ல வரியா அப்படின்லாம் சொல்கிறாங்க. மாயா ஒரு பக்கம் மதுமிதாவையும் கௌதமியும் பார்த்து, இந்த மாதிரி போரிங்காக இருக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரியே இல்லை பாரு, எப்படி இருக்காங்க பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ஜீவா ஒன்று சொல்ல, அதுக்கு மாயா கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ரொமான்டிக்காகவும் கொஞ்ச நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அங்கே மதுமிதாக்கும் கௌதமுக்கும் என்ன பேசுறதுனே புரியாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. சரி, ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு வாங்கி மெனு கார்டை பார்க்குறாங்க. ஆமாம், இங்கே ஏதோ ஸ்பெஷல்னு சொன்னாங்களே அப்படின்னு கேட்க, மெக்சிகன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை ஏதாவது ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, சரி நீங்களே ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு மதுமிதா கிட்ட கொடுக்குறாங்க. மதுமிதா அதை பார்த்துட்டு, இதில் எனக்கு எதுவுமே புரியலையே, நீங்களே ஆர்டர் பண்ணிவிடுங்க அப்படின்னு கௌதம் கிட்ட கொடுக்குறாங்க. எனக்கு இந்த மெக்சிகன் ஃபுட்டெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் கௌதமே ஆர்டர் பண்ணுறாங்க. பீனா கொலோடா ஆர்டர் பண்ணுறாங்க. அதை ஆர்டர் பண்ணும்போது மதுமிதா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள், பீனா கொலோடானா ஒரு ஜூஸ் தான், ஆல்கஹால்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. மதுமிதா ஒரு காஃபி ஆர்டர் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ஆர்டர் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்க. அப்போ மது எனக்கு இந்த ஃபுட்டை பற்றிலாம், மெக்சிகன் ஃபுட்டு பற்றிலாம் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்ல, அப்போ கௌதம் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேறு கொடுக்குறாரு. மெக்சிகன் ஃபுட்டெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள் தான் உங்களை மாதிரி, ஆனால் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்து கிரிக்கெட் மேட்ச் போகிற சத்தம் கேட்குது. எங்கே போகுது, எங்கே கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு எங்கேருந்து சத்தம் வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. யார்கிட்டயாவது கேட்கலான்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. மதுமிதா பேசுகிறத கூட கவனிக்காமல் கௌதம் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், கிரிக்கெட் மேட்ச் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பக்கத்து ஹாலில் போயிட்டுருக்கு சார் அப்படின்னு சொன்னதுமே, அப்போது மதுமிதா உங்களுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்க, ஆமாம் சரி நீங்கள் புக்கு படிச்சுட்டு இருங்க, நான் மேட்ச் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா பேசுறது கூட கவனிக்காமல் கௌதம் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவார். மதுமிதா தனியாக உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. நல்ல வேலை நம்ம புக்காவது எடுத்துகிட்டு வந்தோம், நம்ம பேசுறது கூட இவர் கவனிக்க மாட்டாரே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தனியாக புக்கு உட்காந்து வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது மாயா பார்த்துட்டு, என்ன ஜீவா உங்கள் அக்கா தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க, அண்ணா எங்கே போனார் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் எந்திரிச்சு போகிறாங்க. மதுமிதா கிட்ட போய் கேட்குறாங்க, என்னக்கா நீ தனியாக உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, உடனே மதுமிதா இல்லை அவர் ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது ரெஸ்ட் ரூமா அப்படின்னு சொல்லிட்டு மாயா இந்த கிரிக்கெட் மேட்ச் போகிற சவுண்டு கேட்டுட்டு, மேட்ச் பார்க்க போயிட்டாரா, எங்கேயும் இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாரா அவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஜீவா அக்கா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நாங்கள் வேணா இங்கே இருக்கட்டுமா அப்படின்னு கேட்க, இல்லை பரவாயில்ல நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை ஜீவா அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. மது தனியாக உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் சகுந்தலா பயங்கர பரபரப்பாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. எல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு வேலைக்காரங்களை பயங்கரமாக சீக்கிரமாக செய்ய சொல்லி பரபரப்பாக வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்படி அப்படின்னு ஓடிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க அண்ணன் என்ன இவ்வளோ பரபரப்பாக செஞ்சிட்ருக்க, என்ன திடீர்னு சுத்தம்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்க, அதுக்கு சகுந்தலா இன்னைக்கு என்னோட மாமியார் வரப்போகிறாங்க, அதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப பதட்டமாக பேச, என்ன சக்கு இது, இந்த வீட்டுக்கே ராணினி, இப்போ அவங்கள பார்த்து இப்படி
இப்படி பயப்படுறியே அப்படின்னு சொல்ல அபிஷேக் கிட்டலாம் வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க பாட்டி வராங்க, ஒழுங்காக நடந்துக்கணும் இப்படி அப்படின்னு பயங்கரமாக வந்து பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், எவ்வளோ நேரம் இருப்பாங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது எனக்கு தெரியல, கௌதம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து பத்திரகாளி அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக கௌதமோட பாட்டி வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. நேராக வந்து சகுந்தலான்னு கத்துனவுடனே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஓடி போய் நிற்கிறாங்க. இப்போ நீ யாரை பத்திரகாளின்னு சொன்ன அப்படின்னு சொன்னதுமே இல்லை அத்தை, நான் சும்மா பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும், இங்கே பாரு, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் இந்த அகிலாண்டேஸ்வரி பத்திரகாளி தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அபிஷேக் கிட்ட வந்து சொல்கிறாங்க, போயிட்டு பாட்டிக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு சொல்ல, அபிஷேக் வந்து கிட்ட போய் நின்றுட்டு வந்து அப்படியே தலையை மட்டும் குனிஞ்சிக்கிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னதுமே பாட்டி அப்படியே முதுகுலேயே பலான்னு ஒன்று கொடுக்குறாங்க. உங்கள் அம்மா வந்துட்டு அவளை மாதிரியே வந்து திமிரா உன்னை வளர்த்து வச்சிருக்காளா, பெரியவங்க கிட்ட எப்படி ஆசீர்வாதம் வாங்கணும்னு கூட உனக்கு தெரியாதா, காலில் விழுடா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்ததுக்கப்புறம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு திரும்பி முதுகுலேயே ஒன்று போடுறாங்க. அதுக்கப்புறம் அபிஷேக் அங்கேருந்து போயிடுவார். அப்போது சகுந்தலை வந்துட்டு, அத்தை நீங்கள் ரொம்ப டயர்டாக வந்திருப்பீங்க, வாங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல, அவங்க வந்து இங்கே பாரு, நீ இந்த வீட்டுக்கு 2ஆவதா வந்தவ தான், என்ன ஆனாலும் சரி எனக்கு உன்னோட பசங்களை விட எனக்கு என்னோட பேரன் தான் ரொம்ப முக்கியம், எனக்கு கௌதம் தான் முக்கியம், அவன் நல்லா இருக்கணும், என்ன இருந்தாலும் நீ 2ஆவதா வந்தவ தான் அப்படின்னு சொல்லும் போது சகுந்தலாவுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு அமைதியாக வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களால எதுவுமே பேச முடியாது. சகுந்தலாவோட அண்ணன் ஒரு பக்கம் மறைஞ்சு நின்று ஒளிஞ்சு எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு சோஃபாவில் உட்காந்ததுக்கப்புறமா சகுந்தலா போகிறாங்க. பக்கத்தில் போய் உட்காரலான்னு போகும்போது அப்போது அந்த பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, என்ன நீ பக்கத்தில் வந்து உட்கார்றதுக்கு வர, பக்கத்துலலாம் உட்காரக்கூடாது, ஒழுங்காக கீழே உட்காரு அப்படின்னு சொல்ல, அப்போது சகுந்தலா வந்துட்டு இல்லை அத்தை, நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு சரி வந்த டயர்டில் கால் ரொம்ப வலிக்குது, முதல்ல வந்து காலை அழுத்தி விடு அப்படின்னு சொல்ல சகுந்தலாவும் காலை அழுத்தி விட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கௌதமுக்கு வந்து கால் வரும். அதனால் ஃபோன் எடுத்துக்கிட்டு நேராக கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கே வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ கௌதம் கிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு கால் வந்திருக்கு அப்படின்னு கொடுக்கும்போது அப்போ கௌதம் வந்துட்டு அந்த ஃபோனை வந்து லேசாக இப்படி கீழே விட்டுருவார். இங்கே பாருங்கள், கையை விட்டுறாதீங்க, மேட்ச் முடிய போகுது, இந்தியா ஜெயிக்கணும், நீங்கள் வந்து கையெல்லாம் விட்டுறக்கூடாது, அப்படியே பிடிச்சிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே மது வந்து ஃபோனை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.